வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்திலிருந்து மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குள்ளேயே அழைக்கிறாரு. ஆனால் அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை மாறின பின்பு அவனை ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்குள்ளே அழைக்கிறாரு. அதற்கு பின்பு அவனுடைய வாழ்க்கை மாறின பின்பு அவனை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைக்கிறாரு. அதற்கு பின்பு சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற மனுஷன் அதில் அவனால் நிலைத்து நிற்க முடியாமல் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறதுனால ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்கும் அழைக்கப்பட்டு விடுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கூடாது. சாபத்திலிருந்து தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட வேண்டும். ஆமென். எப்படின்னு உங்களுக்கு நான் அதை செய்முறையில் காமிக்கிறேன். நீங்கள் கவனமாக அதை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைங்க 3 சின்ன பிள்ளைங்க அந்த பக்கம் பண்ணலுங்க. இந்த கையில் வச்சு அந்த பக்கமாக காமி. காமிங்க. ஆண்கள் இந்த பக்கம் வந்துருங்க. மேலே கூட இருந்துச்சு. மேலே நீ ஃபஸ்ட்டு நீ கடைசிக்கு முன்னாடி தள்ளு. நல்லா கை தூக்கிக்கோங்க. ஒன்று தெரியுதா எல்லாருக்கும்? வாசிங்க அதை. உண்மை ஆசீர்வாதம். அதாவது ஃபஸ்ட்டு தேவன் மனிதனை வச்சிருந்த நிலை, மனிதனுடைய ஆரம்ப நிலை. மண்ணிலிருந்து மனுஷனை எடுக்கிறாரு. எடுத்து அவனை ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றுறாரு. அவனை எப்படி உருவாக்கி இருந்தார் அப்படின்னா, தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி. அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி உண்மை உள்ளவரோ அதே போல தான் மனுஷனை உண்மை உள்ளவனாக படைச்சிருந்தார். முதல் ஆதாம் ஏவாள் உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. உண்மை உள்ள தேவனோடு கூட இருந்து உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? எதுக்குள்ளே அழைத்தார்? ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைத்தார். ஆசீர்வாதத்திலிருந்தே ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன செஞ்சார்? அழைத்தார். இதான் ஃபஸ்ட்டு நிலை. ஆமென். இதுக்கு நீ அதை வச்சுக்கோ. அதை கொடுத்து இப்போ 2வது இதை வாசிங்க. சாபம். இது எப்போ தெரியுமா? ஆசீர்வாதத்துக்குள்ளே இருந்த மனுஷனை ஆண்டவர் சாபத்துக்குள்ளே அழைக்கிறார். பிசாசு ஏவாள் இடத்துல போய் பேசி தேவன் தோட்டத்தில் விலக்கி வச்சிருந்த நடுவில் இருந்த அந்த விலக்கப்பட்ட கனியை பிடுங்கி சாப்பிடும்படி ஏவினா, இவளும் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புசிக்கக்கூடாத கனியை பிடுங்கி சாப்பிட்டதுனால அவளுடைய வாழ்க்கையில் வந்த விளைவு தான். அதாவது முதல்ல உண்மை உள்ளவளாக இருந்தால் பிசாசு அவளை யாராக மாற்றிட்டான்? சத்தமாக சொல்லுங்களேன். பொய்யா மாற்றிட்டான். பிசாசு பொய். பிசாசு யார்? பொய். அந்த பொய்யை இவளுக்குள்ளே கொண்டு வந்து இவளையும் பொய்யாக்கி அந்த கனியை பிடுங்கி சாப்பிட வைத்து இப்போ உண்மையில் இருந்தவள் பொய்யா மாறிட்டா. இப்போ அவளுடைய வாழ்க்கையில் தேவன் அவளை எதுக்குள்ளே அழைக்கிறார் அப்படின்னா, எதுக்குள்ளே அழைக்கிறாரு? சாபம்.
எதுக்குள்ள அழைக்கிறாரு? சாபம், உன் வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படி சொன்னாரா? இந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா கூட புரியும் உங்களுக்கு. வாசிங்க, ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரியை நோக்கி, அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆசீர்வாதத்தில் இருந்த மனுஷனை தேவன் எங்க அழைச்சிட்டாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். முதல்ல ஆசீர்வாதத்தில் இருந்தான். கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல ஆசீர்வாதத்தில் இருந்தான். ஆனால் இப்போ ஆசீர்வாதத்தில் இருந்து சாபத்திற்கு அழைக்கப்பட்டுட்டான். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி வேதனையோடு தான் நீ புசிப்பாய், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்படியெல்லாம் ஆண்டவர் சாபத்துக்குள்ளே அவங்கள அழைச்சிட்டாரு. காரணம் என்னென்னா, உண்மையில் இருந்தவங்க பொய்யாயிட்டாங்க. உண்மையில் இருந்தவங்க எதா மாறிட்டாங்க? பொய்யா மாறிட்டாங்க. ஆனால் முதல்ல அவங்கள எப்படி வச்சுருந்தாரு அதை நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. போதும். ஆண்டவர் மனுஷனை மண்ணிலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்கிறாரு. தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம், அதாவது உண்மையை கொடுத்து அவங்கள தன்னை மாதிரியே உருவாக்கி ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைக்கப்பட்ட மனிதன்தான் இன்றைக்கு சாபத்துக்குள்ளே அழைக்கப்பட்டு சாபத்துக்குள்ளே கிடக்கிறான். ஏன்னா உண்மை பொய்யானது. ஆனால் இப்போ தேவன் மனிதனை அழைக்கும் நிலை மூன்றாவது. இன்றைக்கு தேவன் மனிதனை அழைக்கிறார். எந்த நிலைக்கு அழைக்கிறாரு? இதை கொடுத்துரு, அதை கையில் வச்சு. இன்றைக்கு தேவன் அழைக்கும் நிலை தெரியுதா எல்லாருக்கும்? இன்னைக்கு மனுஷன் பொய்யா இருக்கான். பை நிறையா என்னது? பொய். கை நிறையா என்னது? பொய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். மனுஷன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே பொய். தும்முனா கூட பொய். சும்மா சீசஸ் அப்படிமா. ஏன்னா ஒரே பொய். வாயை திறந்தாலே பொய், ஏதாவது செஞ்சாலும் பொய். ஆனால் இந்த பொய்யா இருக்கிற மனிதனுக்குள்ளே ஆண்டவர் உண்மையை கொடுக்கும்படி தான் 2024 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தார். இன்னைக்கு அவனை சபைக்கு கொண்டு வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவி
அவருடைய வார்த்தைகளெல்லாம் கொடுத்து அவனை எப்படிப்பட்டவனா மாத்துறாரு கர்த்தர். சொல்லுங்களேன், இதுக்கு பேர் என்ன பேருங்க? இதுக்கு பேர் என்ன பேரு? கையில் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? இதுக்கு பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். உண்மை, சத்தியம். சத்தியம்னா என்ன அர்த்தம்னா உண்மை. இதை ஒரு மனுஷன் கேட்கும்போது, படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தன்னுடைய பேச்சில், தன்னுடைய நடக்கையில், தன்னுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு செயல்லையும் இதை செயல்படுத்தினோம்னா பொய்யா இருக்கிற மனுஷன் உண்மையா மாறுறான். உண்மையா மாறுறான். பொய் உண்மையான உடனே இது எப்படி மாறிடுது? அவன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? ஆசீர்வாதமாக. இதுதான் சாபத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வாதத்துக்கு அழைக்கிறாரு. நல்லா கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவீங்களா? நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு போதும் போதும் சகோதரர்களே, சகோதரிகளே, பொய் உண்மையானால் உண்மை உள்ள மனுஷனுக்கு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் சொல்லுங்களேன் சத்தமா? பரிபூர்ண ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் குறைவே இல்லாத ஆசீர்வாதம். இன்னைக்கு பொய் உண்மையாகி உண்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்த பின்பு கூட சாபத்திற்கு மக்கள் அழைக்கப்பட்டு விடுகிறார்கள். எதுக்குள்ள அழைக்கப்பட்டு விடுகிறார்கள்? சாபத்துக்குள்ள. அது எப்படின்னா, இப்போ மனுஷன் உண்மையாக இருக்கானா? சர்ச்சுக்கு வரான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், வார வாரம் பிரசங்கம் கேட்குறான், உண்மையாக தான் இருக்கான். ஆனால் திடீர்னு மொட்டை போட போயிடுறான். திடீர்னு விக்கிரக ஆராதனை செய்ய போயிடுறான். அப்போ உண்மை எப்படி மாறிடுது? நல்லா காமிங்க. உண்மை எப்படி மாறிடுது? போய். அப்போ அடுத்து எதுக்குள்ள அழைக்கப்பட்டு விடுகிறார்கள்? சாபம். இதுதான் 4 விதமான அழைப்பு. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்படணும். ஆனால் ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு நாளும் சாபத்துக்குள்ள அழைக்கப்பட்டுறவே கூடாது. ஆமென். போய் உட்காந்துக்குங்க. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நல்லா 2 கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசனுடைய தந்திரம், ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டியா, உண்மை ஆயிட்டியா, பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அந்த உண்மையிலிருந்து பொய்க்குள்ளே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவான். அந்த பொய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதத்தில் இருக்க முடியாது. அவன் சாபத்துக்குள்ளே தான் அழைக்கப்படுவான். அதை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1, 2, 3, 4. ஆகாப் மரணமடைந்த பின், ஆகாப் மரணமடைந்த பின்பு மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன்
நோக்கி, திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றார். நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய். சகோதரிகளே, ஆசீர்வாதத்திலிருந்து நம்ம சாபத்துக்குள்ள அழைக்கப்படக்கூடாது. ஏறின கட்டில இருந்து இறங்காம சாகவே சாவாயின்னு அகசியா என்கிற ராஜாவுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவின் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தை. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ராஜா. தேவன் தந்த ஆசீர்வாதமான பூமியிலே அவருடைய ஜனங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய ராஜா. ஒரு நாள் அவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து படுத்த படுக்கை ஆயிட்டான், கட்டில கிடக்குறான். அப்ப விசாரிக்க எங்க போகணும்? உன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா நீ வர வேண்டிய இடத்துக்கு வரணும், வர வேண்டிய ஒரு இடத்துல வரணும். நீ ஆசீர்வாதத்தில் நின்று கொண்டு வர வேண்டிய ஒரு இடத்துல வராம போகக்கூடாத இடத்துக்கு போனீன்னா நீ பொய்யாயிருவையே. பொய்யை தேடி போனீன்னா நீ பொய்யாயிருவையே. உன்னை எப்படி தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்க முடியும்? இவன் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவினிடத்தில் போய் விசாரிக்க அனுப்புகிறான். கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை, உண்மையுள்ள தேவன் மேல நம்பிக்கை இல்லை, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை இல்லை, யெகோவா தேவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பூமியை அவனுடைய சந்ததிகளுக்கு, முன்னோர்களுக்கு, முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த தேவாதி தேவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு சிலை மேல நம்பிக்கை வைக்கிறான். அதுதாங்க பிசாசு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கும் ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா? சொல்லுங்க கையை பிடிச்சு. ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வருதா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வருது? அதுவும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா குறிகாரன், ஜோசியக்காரன், பூசாரி இப்படி எவனாவது கிடைக்க மாட்டானா? வீட்டுக்கு முன்னாடி எவனாவது போக மாட்டானா? 6 மயில் ரெக்கைகளை ஆட்டிக்கிட்டு அவனிடத்துல போய் கையை கொடுக்க, ஜோசியக்காரனிடத்துல போய் கையை கொடுக்க. போக வேண்டிய இடத்துக்கு நீ போகக்கூடாத இடத்துக்கு போனேன்னா உன்னை தேவன் எங்க அழைப்பாரு? ஆசீர்வாதத்துல இருந்து எதுக்குள்ள அழைப்பாரு? நீ பொய்யாயிட்டிய. வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்திலிருந்து தேவன் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள தான் அழைக்கணும். சாபத்துக்குள்ள இருந்து நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ள தான் அழைக்கணும். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்கன்னா இன்னும் மென்மேலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்கணும். இதை விட பிரம்மாண்டமான, இதை விட மேலான ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் அழைக்கணும். ஆபிரகாம் அப்படித்தான் ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி வந்ததுனால அவனை ஆசீர்வதிச்சாரு. பிள்ளைய ஆண்டவருக்கு பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தபடினால ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை விட ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் அழைத்தார். ஆனா ஆசீர்வாதத்தில் இருந்த ஆபிரகாமை சாபத்துக்குள்ள அழைக்கல. காரணம் என்னன்னா, ஆபிரகாமனுடைய உண்மை குறையல, ஆபிரகாமனுடைய விசுவாசம் குறையல. உண்மையிலேயே இருந்தாரு, பொய்யிலிருந்து உண்மைக்கு வந்தாரு. இந்த உண்மையை விட்டு விலகல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் உண்மையிலேயே இருந்தீங்கன்னா கர்த்தர் மேலும் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள அழைப்பாரு. நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ இன்னைக்கு ஒருவேளை பொய்யில இருக்கலாம், உன் வாழ்க்கை பொய்யா இருக்கலாம். ஆனா உன்னை தேவன் நேசிக்கிறாரு. உண்மைக்குள்ள வா. அதனால தான் இந்த வார்த்தையை உனக்கு கொடுக்கிறாரு. நீ உண்மை உள்ளவனா மாறு. இந்த வசனங்களை கை கொண்டு, இந்த வார்த்தைகளை கை கொண்டு உண்மை உள்ளவனா மாறு. ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை அழைப்பார். வா.
அப்படி சொல்லி அழைப்பார். ஆனால் நீ உண்மையிலிருந்து பொய்யை தேடி பொய்யை நம்பி நீ போவாய் என்றால் நீ பொய்யனாவாய். நீயும் சாத்தானை போல ஆவாய். சாத்தான் பிசாசு சபிக்கப்பட்டவன், வானத்திலிருந்து மேலிருந்து கீழே தள்ளப்பட்டவன். அவன் சபிக்கப்பட்டவங்க. சாத்தான் பாதாளத்தில் கிடக்கிறவன், நரகத்துக்குள்ள கிடக்கிறவன், இருளுக்குள்ள கிடக்கிறவன். புழுக்களே உன் போர்வை, பூச்சிகளை உன் படுக்கை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் புழுக்கள் நிறைந்தவனா, அவன் பூச்சிகள் நிறைந்தவனா, அந்த அகதளமான அந்த பாதாளத்துக்குள்ளே அவன் கிடக்கிறான். அவன் சாபம் நிறைந்தவன். ஏன்னா உண்மையிலிருந்து பொய்யனாகிவிட்டான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே. அவன் இடத்துல சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கல, அவன் பொய்யனாயிட்டான். இன்னைக்கு நிறைய பேரை பொய்யனாக மாற்றி இன்னைக்கு அநேகரை சாபத்துக்குள்ள தள்ளுறான். ஆசீர்வாதத்தில் இருக்கிறவங்களை கூட சாபத்துக்குள்ள தள்ள முயற்சி பண்ணுகிறான். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய உண்மை இன்னும் பெருகட்டும், உன்னுடைய உண்மை இன்னும் பெருகட்டும். நீ கர்த்தருக்குள்ள இன்னும் உண்மை உள்ள மனுஷனா, கர்த்தருக்குள்ள இன்னும் உண்மை உள்ள மனுஷியா மாறு. நல்ல கையை தொட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சாபம் மாறவே மாறாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீ ஆசீர்வாதத்துக்குள்ள வர்ற, ஆனா பொய்யை தேடி போறியே, நீ பொய்யாய் மாறிடுறாயே. இந்த உலகம் ஒன்று சொன்னதை உன் வாழ்க்கையில கடைப்பிடிச்சு நீ பொய்யாய் மாறி விடுகிறாயே. எப்படி தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அதனாலதான் இந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவரோடு இருப்பது தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையில் இருப்பது தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாமத்தினால இந்த உலகத்தை ஆண்டு கொள்வது தான் ஆசீர்வாதம். ஐஸ்வர்யத்தில் இருப்பது தான் ஆசீர்வாதம். தேவனை போல இருப்பது தான் ஆசீர்வாதம். முதல்ல தேவன் மனுஷனை படைக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற மனுஷனை போல படைக்கல, அடிமையாக படைக்கல, கடன்காரனா படைக்கல, நஷ்டத்துல கஷ்டத்துல வியாதியில மரணத்துல இருக்கிறவனா படைக்கல. அவனை ஆண்டவர் ஜீசஸ் தன்னை போலவே படைச்சாரு, தண்ணீர்ல நடக்கிறவனா படைச்சாரு. நல்ல கையை தட்டு, வாயை திறந்து கையை தட்டு, உன் கூட தான் பேசுறாரு. எத்தனை காலம் இந்த சாபத்துக்குள்ள கிடப்ப? நீ எத்தனை காலம் இந்த சாபத்துக்குள்ள கிடப்ப? சாபத்தை விட்டு வெளியே வா, இந்த பொய்யை விட்டு வெளியே வா, இந்த பிசாசை விட்டு வெளியே வா. நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு, ஆண்டவரே எங்களை உண்மை உள்ளவங்களா மாத்துங்க, ஆண்டவரே எங்களுக்கு உண்மை கொடுங்க ஏசப்பா. சர்ச்சுக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, 13 வருஷம் 14 வருஷம். என்ன ஆசீர்வாதத்தில் இருக்கிறீங்க நீங்க? உன் வாழ்க்கையில் அந்த பொய் உன்னை விட்டு மாற மாட்டேங்குதே. அந்த பொய்யே, அந்த பொய்க்கு பிதா அந்த பிசாசு இன்னும் உன்னை பொய்யிலே வச்சிருக்கிறானே. நீங்க ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாரு, நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ தேவன் உன்னை நடத்துகிற அந்த உண்மையில் நீ நடந்து நீ உண்மையுள்ள மனுஷியா மாறிடு. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கடன் கொடுப்ப அநேகருக்கு, நீ கடன் வாங்க மாட்ட. உனக்காக நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பாரு. ஓ ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆண்டவர் நம்மளை உண்மையிலே நடத்தும்படி விரும்புகிறார். எப்படி? சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவன்
நம்மளை எப்படி அழைக்கிறார் அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு சர்ச்சில் கொடுக்கிற இந்த பிரசங்கம், இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு விருப்பமின்மையாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுத்தா அந்த குழந்தை எப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகுமோ அது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்குற டானிக் மாத்திரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பொடிசாக்கி அதை தேனில் கலந்து அதை ஒரு சங்கு வச்சு ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும்போது அப்படி போகும். இன்றைக்கி வாரம் நாங்கள் கொடுக்குற செய்தியும் அதாவது கேட்குற மாதிரி விரும்புகிற மாதிரி அப்படி உள்ளே போகாது. ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்தை, இந்த வேத வசனத்தை தேவன் எதுக்காக கொடுக்குறாரு, யாருக்காக கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரியாததுனால தான். பிரதர், இந்த பிரசங்கம் யாருக்காக தேவன் கொடுக்குறாரு? உங்கள் கையில் தேவன் பைபிளை யாருக்காக கொடுத்துருக்கிறாரு? இந்த வேத வசனத்தை நீங்கள் ஏன் கேட்கும்படி செய்கிறாரு? நீங்கள் ஏன் படிக்கும்படி செய்கிறாரு? இந்த வேத வசனம் உண்மை, இந்த வேத வசனம் சத்தியம். இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்டு, இந்த வேத வசனத்தை நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் பிறப்பாக இருந்தாலும் இறப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பேசினாலும் பார்த்தாலும் நடந்தாலும் செய்தாலும் ஒவ்வொன்றிலையும் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் செய்யும்படி தான் தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்யணும் அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் செய்யும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் அதன்படி நடக்கும் பொழுது நீங்கள் உண்மையாக மாறிடுறீங்க. எப்படி மாறிடுறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். பிசாசுக்கு தெரியுது உன்னை கண்டதை கழுத கடைப்பிடிக்க வச்சு பொய்யாக்கிக்கிட்டே இருக்கான். ஏற்கனவே பொய் இன்னும் நிறைய பேர் மூலமாக உன்கிட்ட பேசி பேசி அதை செய் இதை செய், சூடத்தை தடவு, வத்தலை கொளுத்து, இப்படியெல்லாம் சொல்லி நல்ல நேரம் பாரு, குறி பாரு, ஜோசியம் பாரு, எங்கேயாவது போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ, பாஸ்டர்கிட்ட சொல்லிடாத, இப்படியெல்லாம் நீ செஞ்சு ஏற்கனவே நீ பொய்யில் கிடக்க, இன்னும் உன்னை பொய்யா மாற்றி உன்னை சாபத்துக்குள்ளே தள்ளுறான். ஆனால் ஆண்டவர் உனக்கு வாரம் வாரம் இந்த வார்த்தையை கொடுத்து எப்படியாக என் பிள்ளைய பொய்யிலிருந்து உண்மைக்கு கொண்டு வந்துடுவேன், பொய்யிலிருந்து உண்மையாக மாற்றிடுவேன். ஏன்னா உண்மையாக இருந்தால் தானே உன்னை தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைக்க முடியும். உண்மை இல்லாதவங்களை எப்படி தேவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைக்க முடியும்? அதனால தான் உயிர் போக கத்துறாரு. நீ விரும்பாட்டாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை உன் கையில் கொடுக்கிறாரு. எப்படி ஆகல உண்மையாக மாறு, எப்படி ஆகல இந்த வசனத்தின்படி நடன்னு சொல்லிட்டு உன் வாயில திணிக்கிறாரு, உன் காதுல திணிக்கிறாரு. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். 119வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீ வேத வசனத்தின்படி நட, நீ உத்தமன், நீ உண்மை உள்ளவன்.
நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கிருபை பெற்றவன். அதனாலதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறாரு. இது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் அல்ல. சர்ச்சுக்கு போனால் இதை பேசுவாங்க, நம்ம கேட்கணும் அப்படின்னு கிடையாது. உன் வீட்டில் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வேத வசனத்தின்படி தான் நடக்கணும். நீ தேவனுடைய வார்த்தையா மாறணும், நீ உண்மையா மாறணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று. அதே போல உன்னை குறித்து சொல்லணும், நீயும் உண்மைன்னு சொல்லணும். தேவன் உன்னை குறித்து சொல்லணும், உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவள் என்று சொல்லணும். அந்த அளவுக்கு வேத வசனமாய் நம்ம மாறணும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? சும்மா பைபிளை கையில் கொடுக்கல, சும்மா உட்கார வச்சு உயிர் போக கத்தி பேசல. நீங்கள்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் உங்களை உண்மைக்குள்ள தேவன் நடத்தும்படி விரும்புகிறாரு. சாபத்தில் கடந்த நாகமான் எதில் கடந்தான் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சாபத்தில், குஷ்டரோகம் கையில், சரீரத்தில். ஆனால் போர் படை தளபதி சீரியா தேசத்திற்கு தன்னுடைய நடத்துதல் மூலமாக அநேக ரட்சிப்பு உண்டாக்கினவன், வெற்றியை தந்தவன். இந்த உலகத்தில் நீ பதவியில் இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது, பணத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது, நீ சுகத்தில் இருக்கிறது தான் ஆசீர்வாதம், நீ கடவுளோடு இருக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த நாகமானுக்கு அவன் வீட்டில் வேலை செய்த ஒரு இஸ்ரேலிய சின்ன பெண்ணின் மூலமாக செய்தி சொல்லப்பட்டது. அவன் போகாத கோயில் இல்லை, அவன் போகாத குளங்கள் கிடையாது. பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரன் அவன் பேர்லேயே இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அது என்னம்மான் சொல்லுங்களேன். அப்போ அவன் எவ்வளோ விக்கிரக ஆராதனைக்காரன் பாருங்களேன், பேர்லேயே பாம்பு வச்சுருக்காங்க. அப்போ அவன் எப்படி எப்படியெல்லாம் கும்பிட்டுருப்பான். ஆனால் நம்பி வாரான். முதல்ல ராஜாட்ட போகிறான். ராஜா சட்டையை கிழிச்சிக்கிட்டு அழுகிறாரு, நான் எப்படி குஷ்டரோகத்தை நீக்குவேன் அப்படி சொல்லிட்டு. இந்த உலகத்தில் பதவியில் இருக்கிறவன் நமக்கு சுகத்தை தர முடியாது. அல்லேலூயா. பதவி இல்லாமல் ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறவன் தான் சுகத்துக்குள்ளே தேவனுக்குள்ளே நடத்த முடியும். உடனே எலிசா தீர்க்கதரிசி அதை கேட்டு என்னிடத்துல அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே வீட்டுக்கு முன்னாடி படைகளோடு வந்து நிற்கிறாரு சீரியா படைத்தலைவன் நாகமான். எலிசா வெளியே போகலை. அவர் நினைச்சாரு வந்து குஷ்டரோகத்தை தொட்டு சுகமாக்குவார்னு. ஆனால் இவர் வெளியே போகலை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாரு, யோர்தான் நதியில் 7 தடவை முழுக்கி ஞானஸ்நானம் பண்ணிட்டு போ சொல்லு, அப்பொழுது சுகமாகும்னு சொல்கிறாரு. உடனே அவனுக்கு கோபம். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவர் என்ன செய்ய சொன்னார்? பெரிய காரியமாக செய்ய சொன்னார், ஒரு சிறிய காரியம் தானே செய்ய சொன்னார். 7 தரம் தண்ணியில் முங்கி எந்திரிச்சிட்டு போகிறது உமக்கு கடினமா? எங்கெங்கேயோ போனீர், பெரிய பெரிய காரியம் செஞ்சீர், நோய் சுகமாகலை, இந்த சிறிய காரியத்தை செஞ்சு பாரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அதுக்கு இணங்கி நேராக யோர்தானுக்கு போகிறான் படைகளோடு. யோர்தான் நதிக்குள்ளே இறங்குறான். தர மூழ்கி எந்திரிக்கிறான், சுகம் இல்லை. 2வது தரம் மூழ்கி எந்திரிக்கிறான், சுகம் இல்லை. நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? பொத்துக்கிட்டு வந்திருக்கும் கோபம். ஆமாம், 2 தரம் மூங்கிட்டேன், ஒன்றும் நடக்கலை, ஓடி போயிருப்பீங்க வீட்டுக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு பார்க்கணும். ஆமென். காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவசரப்படக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள், அவசரப்படக்கூடாது. ஒன்றே ஒன்று காரியத்துக்கு மட்டும்தான் அவசரப்படணும், மற்ற காரியம் எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஆமாம், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நம்மளை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவர், சீரியா தேசத்தில் இருந்து நாகமான அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர் போல
உங்களையும் உலகத்திலிருந்து, உறவுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அழைத்த இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை நீங்கள் திரும்பி போகும் பொழுது வெறுமையாக திரும்பி போக விட மாட்டார் ஆண்டவர். நாகமானுக்கு எப்படி சுகத்தை தந்து ஆண்டவர் திருப்பி அனுப்புனாரோ அதே மாதிரி உன்னை கம்பீரமா, உன்னை மகிமையினால நிரப்பி, உன்னை கனத்தினால முடிசூட்டி, உன்னை ஆசீர்வாதத்தினால நிரப்பிதான் உன் ஜனத்துக்கு முன்னாடி அனுப்புவாரு. நல்லா கையை தட்டி ஆவில நிறைஞ்சு நன்றி சொல்லுங்களேன் ஏசப்பாவுக்கு. ஆண்டவரை நம்பி வீட்டில் இருந்து கிளம்பி வந்த நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நாகமான் அந்த சீரியா தேசத்திலிருந்து சுகம் கிடைக்கும்னு கர்த்தரை நம்பி வந்தானே, அவன் வெட்கப்பட்டு போனானா? வெட்கப்பட்டு போகலை. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பக்கத்துங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுவரைக்கும் நம்பி வந்திருக்கிறீங்க, உங்களை வெட்கப்பட விட்டுருக்கிறாரா? இன்னும் நம்பி 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 அவரை தேடி ஓடி வாங்க. வரும்போது கஷ்டத்தோடு வரலாம், கண்ணீரோடு வரலாம், வியாதியோடு வரலாம். ஆனால் போகும் பொழுது சுகத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, செழிப்போடு திரும்பி போவீங்க. அல்லேலூயா. 3ஆவது தடவை மூழ்கிறான், அப்பயும் ஏமாற்றம். 4ஆவது தடவை மூழ்கிறான், அப்பயும் ஏமாற்றம். 5ஆவது தடவை மூழ்கிறான், அப்பயும் ஏமாற்றம். 6ஆவது வரை மூழ்கிறான், அப்போ ஏமாற்றம். 7ஆவது வரை மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அப்பொழுது ஏமாற்றம் அல்ல, மாற்றம். ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல அவனுடைய சரீரம் மாறி இருந்ததை கண்டு அவனுக்கு ஆச்சரியம், அதிசயம். போகாத கோயில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை. ஆனால் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்வாங்க சுகம் வந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆண்டவருக்காய் வாழ ஆரம்பிக்கிறான். பொய் உண்மையாகிறது, உண்மை ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறது. ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில உன்னை பார்த்து சொல்றாரு, உன் பொய்யெல்லாம் தூக்கி எறி, உன் விக்கிரக நம்பிக்கைகளை தூக்கி எறி, ஆண்டவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். தூங்கிக்கிட்டே கை தொட்டுறீங்களா சிஸ்டர்? விழித்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் விழித்திருக்கு பிரசங்கம் கேட்குறீங்க? இந்த ஓரத்தில் இருக்கிறவங்கலாம் தூங்குற மாதிரி தெரியுது. இந்த ஓரத்தில் இருக்கிறவங்க மட்டும் கையை ஒருத்தர் சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஐயோ வெக்கமாகி போச்சா? மணப்பெண்ணுக்கு தான் வெக்க வரணும், நமக்கு எதுக்கு வெக்கம்? சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போல்லாம் மணப்பெண்களுக்கு வெக்கம் கிடையாது, சேலையை தூக்கி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்குறேன், எங்கள் ஊரில் கல்யாணம் முடிச்சு போவாங்க, கொடை பிடிச்சிட்டு மணமகள் கீழே ஏதோ தேடிக்கொண்டே போவார்கள். வெக்கம். ஆனால் இப்போ எல்லாம் ஐயாப்பா, இனியெல்லாம் வேறு மாதிரி. உலகத்தில் ஆவிக்குரியதில் நான் சொல்லலை, ஆவிக்குரியதில் கூட டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க. ஐயோ, அந்த வீடியோவை பார்த்து விடிய விடிய தூங்கலை. ஒரு பிரபலமான ஊழியக்காருடைய மகள், யார் மாறினாலும் நம்ம மாறக்கூடாது. சத்தியம் மாறவே மாறாதுங்க. எத்தனை ஆண்ட்ராய்டு போன்கள் வந்திருக்கு, ஆனால் இந்த பைபிள் மாறி இருக்குதா? நான் சொல்கிறேன், இன்னும் மாறினாலும் தேவனுடைய வார்த்தை மாறாது. நல்ல கையை தட்டி. ஆமாம். நீங்கள் இந்த தேசத்தில் போய் பைபிள் எடுத்து பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் பைபிளை திறந்து பார்த்தாலும் அது அதைத்தான் பேசும். நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்கன்னு வேறு மாதிரி பேசாது. அதான் உண்மை. இதுக்கு பேர் ஆவியின் பட்டயம். இதுக்கு பேர் என்ன பேர் சிஸ்டர்? சத்தியம். இது யாருக்கும் பொய் சொல்லாது, முகத்தை பார்க்காது. கல்யாண வீட்டில் சொந்தக்காரங்களை பார்த்த உடனே அகப்பை கூடுது பார்த்தீங்களா, பீஸு கூடுது பார்த்தீங்களா, கறி பீஸு, பிரியாணி பீஸு, அது மாதிரிலாம் இது மாறாதே. இது எல்லாருக்கும் எனக்காக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான், உங்களுக்காக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான், இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் அவங்களுக்கு இது தேவனுடைய வார்த்தை. இது சத்தியம், இது உண்மை, இது சரியா பேசும்,
இதுக்கு பேர் ஆவியின் பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உங்களையும் வெட்டும், என்னையும் வெட்டும். பேசுகிற என்னையும் குத்தும், உங்களையும் குத்தும். இதை படிச்சு 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 நீங்க உண்மையா மாறிடலாம், ஆசீர்வாதத்துக்களை பிரவேசித்திடலாம். அதைத்தான் 1வது சங்கீதத்தில் சொல்லுகிறது. வாலிபர்களே செவி கொடுங்கள். தம்பி, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு செல்போனை உருட்டி உருட்டி பார்க்குறிய, 10 மணிக்கு மேலான பின்போ நீ செல்போனை மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு பைபிளை திறந்து 12 மணி வரைக்கும் படிச்சு பாரு. உன் வீட்டில் ஒரு வற்றாத ஜீவ நதி ஓடிக்கிட்டே இருக்கும். நீ ஐஸ்வர்யவனா மாறுவ, நீ ஆசீர்வாதமானவனாய் மாறுவ. உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமை, தரித்திரம், கடன் எல்லாம் துண்டைக்காணும் துணியக்காணும்னு ஓடிடும். உண்மையின் இடத்துல சாபம் இருக்க முடியாது, பொய்யின் இடத்துல தான் சாபம் இருக்க முடியும். உண்மை இருக்குதுன்னா அங்க ஆசீர்வாதம் தான் இருக்கும். அதனாலதான் உன்னை பைபிளை படிக்க விட மாட்டேங்கிறான். பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்களேன், இப்ப மடியில் வச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு போன உடனே எது மடியில் இருக்கும்? எது? 20,000 ரூபா ஓப்போ போன், சாம்சங். அல்லேலூயா. ஆனால் சர்ச்சுக்கு வந்தோடனே ஆஹா எவ்வளவு மடியில் அப்படியே பரிசுத்த வாட்டிகள் மாதிரி வச்சுருக்குறாங்க. இது வீட்லேயும் போய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் தாங்க பாக்கியவான்கள். ஆமென். இப்பொழுது கூட எப்போ முடிப்பார்னு காத்திருக்குதுங்க. நீங்கள் உண்மை ஆகிற வரைக்கும் இந்த பிரசங்கத்தை முடிக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த வாரம் முடிஞ்சாலும் அடுத்த வாரம் கத்துவேன். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இது கத்திக்கொண்டே இருக்கும், கதறிக்கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். நீங்கள்லாம் முதல் முறையாக வந்து உட்காந்துருக்கீங்க, ஆனால் இங்கே 2வது முறை கத்திக்கிட்டு இருக்கேன் நான். நீங்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்க. 3வது முறை கோவில்பட்டியில் போய் கத்துவேன். சாகும் வரைக்கும் என் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளே போகணும். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையாக மாறணும், ஆசீர்வாதத்துக்குள்ள அழைக்கப்படணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் என்னுடைய ஏக்கம், அதுதான் என் பெருமூச்சு. வேதத்தை அற்பமா நினைக்காதே, வேத பாட கூட்டத்தை அற்பமா நினைக்காதே. வேத வசனத்துக்கு நடுங்கு, வேத வசனத்துக்கு காத்துரு, வேத வசனத்துக்கு தியாகம் பண்ணு. மரியாதை போல ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை கேட்டுக்கிட்டே இரு. இன்னும் உண்மையா மாறு, இன்னும் உண்மையா மாறு. நீ எந்த அளவு வேத வசனத்தை கேட்கிறியோ அந்த அளவு உன் வாழ்க்கையில பிளஸிங், பிளஸிங், ஆசீர்வாதம். பேராசீர்வாதம் வச்சா போதாது, ஆசீர்வாதம் வராது. பிளஸிங் காட்டேஜ்னு வச்சா போதாது. உன் வாழ்க்கையில் வேத வசனம் உள்ள உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் நரம்பு எலும்பு எல்லாத்துலேயும் வேத வசனம் ஊறி போயிருக்கணும். நீ யார் இடத்துல அது பேசுறேன்னா வசனம் வரணும். ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்களே. யார்கிட்டயாவது பேசுனேன்னா வசனத்தை பேசணும். உன்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன் பிளட்ல கூட ஏசப்பாவுடைய வார்த்தை ஊறி இருக்கணும். பிளஸிங். சாபமே இல்லை உன் வீட்டில், உன் பிள்ளைகளிடத்துல சாபமே இல்லை. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உன் பேர குழந்தைகள் மேலே, உன் சந்ததியின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரா? ஊற்றிக்கிட்டே இருப்பார். ஏன்னா உண்மை ஆசீர்வாதம், 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 சந்ததி சந்ததி சந்ததியா. அதனால தான் பிசாசு ஓரக்கண்ணில் பார்த்து எப்படி ஆகிலும் உனக்குள்ள பொய்யை இறக்கணும், உன்னை பொய் வண்டியாக மாற்றணும், தன்னை போல உன்னை மாற்றணும்னு பிசாசு சுற்றி சுற்றி வாரான். இடம் கொடுக்காத, வேத வசனத்தை சுற்றிலும் வேலி அடைச்சிரு. ஓ பிசாசு உனக்குள்ள வராதபடி அடைச்சிரு. இந்த வேதவசனத்தினுடைய மகத்துவம் தெரிகிறதுனால தாங்க இந்த வேதவசனத்தை நீங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் போராடுகிறோம். எங்கள் ஜீவனை கொடுக்குறோம், எங்களுடைய பலனை கொடுக்குறோம். காசுக்காக அல்ல, இந்த வார்த்தைக்காக. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்,
நியாய தீர்ப்பு நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்கன்னு சொல்லுகிற அந்த வசனத்துக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்கள் இந்த வசனத்துக்காக கத்துகிறோம், கதறுகிறோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்றால் நம்ம எல்லாரும் ஆசீர்வாதத்தில் இருக்கலாம். ஆமென். கைகள் ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். நம்ம எல்லாம், நான் சொல்ல கவனமாக கேளுங்களேன், நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடறேன். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே ஆமென், இவர் சீக்கிரம் முடிக்க மாட்டார் போல அப்படி தோணுகிறது. ஏன்னா இப்பொழுது ஒரு பாயிண்ட் தானே முடித்திருக்கிறார், இன்னும் 3 பாயிண்ட் இருக்கிறது. ஆமென். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கையை ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு 15 நிமிஷத்தில் நான் முடித்து விடுகிறேன். காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கிறது, இந்த தசம பாகம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கறதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அப்படி தானே? அப்படி தானே? ஏன் அப்படி கஷ்டமாக இருக்கிறது? மற்றதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு, தங்களுக்கு செலவு செய்வதற்கு அவங்களுக்கு வருத்தமாக இருக்காது, கஷ்டமாக இருக்காது. ஆனால் அந்த காணிக்கப்பட்டியில் போடுறதுக்கு, கர்த்தருக்கு கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். பொருத்தனை பண்ணினா கூட அதை கூட கொடுக்கறது கிடையாது. உண்மை தெரியாததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த தேவன் ஏங்க நம்மகிட்ட காணிக்க கேட்குறாரு? இந்த தேவன் ஏங்க நம்மகிட்ட தசம பாகம் கேட்குறாரு? இந்த தேவன் ஏங்க இந்த பொருத்தனைகளை செலுத்துன்னு சொல்கிறாரு? இந்த தேவன் ஏங்க இந்த முதற் பலன்களை கொடுன்னு கேட்குறாரு? நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவர் அவருக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா ஒரு இன்ட்டு போட்டு 1000 ரூபாய் கொடுத்துருவாரு, ஒரு 10,000 ரூபா கொடுத்தோம்னா ஒரு இன்ட்டு போட்டு 1,00,000 ரூபா கொடுத்துருவாரு அப்படின்னு. நம்ம ஆண்டவர் வட்டி கடையாக நடத்துகிறாரு. பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் அப்படி தான் கொடுத்தீங்களா? அப்படியெல்லாம் தர மாட்டார். அவர் வட்டி கடை நடத்தலை. அப்போ ஏன் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும்? நீங்கள் அவரை நம்புகிறது தான் அவருக்கு முக்கியம். நீங்கள் அவரை உண்மை உள்ளவர், நீங்கள் அவரை சத்தியம் உள்ளவர் அப்படி சொல்லிட்டு நாம் அவருக்கு கொடுத்தோம்னா நம்மளை ஒரு உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு தேவனுடைய உண்மையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த காணிக்கையே வச்சிருக்காரு. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா அது உண்மை, நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய உண்மை. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா, கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறீங்கன்னா அது உண்மை. நீங்கள்லாம் யாருக்கு துட்டு தருவீங்க? உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஏமாத்துற ஆளுக்கு துட்டு தருவீங்களா? பேசு. உன்கிட்ட ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு அவர் தரவே மாட்டேன்ட்டார். ஆனால் மறுபடியும் உன்கிட்ட துட்டு கேட்காரு, கொடுப்பியா? என்ன சொல்லுவ? சமாளிப்பதற்கு அநேக வார்த்தைகள் உண்டு. அப்போ நீ கொடுத்தீன்னா ஒருத்தனை நீதி உள்ளவன் நம்புற, அவன் திரும்ப கொடுத்துருவான், உண்மை உள்ளவன் அப்படி நம்புற. அது மாதிரி தாங்க கடவுளையும் நம்ம அவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தோம்னா, நம்ம அவருக்கு விதைச்சோம்னா அவர் கொடுப்பாரு. அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் கண்டிப்பாக தருவார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு எண்ணத்தை நாம் அவருக்கு முன்னாடி வெளிப்படுத்துகிறதுக்காகத்தாங்க காணிக்கை கொடுக்குறோம். அல்லேலூயா. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, வார்த்தை எப்படி நம்மளை உண்மையாக்குகிறதோ அதுபோல் ஆண்டவருக்கு நாம் கொடுத்தோம்னா நாம் அவருக்கு முன்னாடி உண்மையாக மாறுகிறோம். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? வசனத்தை வாசிச்சா தான் பாஸ்டர் புரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 4-5.
அதை விற்கும் முன்னே அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. காணிக்க கொடுத்தவன் விழுந்து ஜீவனை விட்டான். ஏன்? பொய் சொன்னான். பொய். ஒண்ணு கொடுக்காம இருந்திருக்கணும், அல்லது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஆனா எல்லாத்தையும் கொண்டு வருகிறது மாதிரி கொஞ்சத்தை எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். ஆதி அப்போஸ்தல சபையில் இப்போ உள்ள சபை மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடுவோம், ஆராதனை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிடுவோம், இடையில கூடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் ஆதி சபையில் சர்ச்சில் சேர்றவங்க எல்லாமே சர்ச்சிலே தான் 24 மணி நேரம் இருக்கணும். வேலைக்கு போகணும், சர்ச்சுக்கு வந்து தூங்கணும், சர்ச்சில் கூட்டத்தில் கலந்துக்கிறணும், சர்ச்சில் சாப்பாடு கொடுக்கப்படும். இப்படி இருந்தது. அதனால எல்லாருமே அவங்களுடைய தோட்டம் வீடு எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. இதில் கொண்டு வந்து வச்சுருவாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்படித்தான் ஊழியம் நடந்தது. இதில் அனனியா சபீரால் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் உண்மையாக கொண்டு வந்து கொடுத்தாங்க, கொடுத்து தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த பார்ட்டிகள் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? கொஞ்சத்தை எடுத்து, சிஸ்டர் கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சிருச்சு. ஒழிச்சு வச்சுட்டு ஊழியக்காரத்தில் வந்து சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இவ்வளவுக்கு தான் வித்தது மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பேதுருவுக்கு ஆவியானவர் சொல்லிட்டார். பேதுரு அந்த அனனியாவை பார்த்து கேட்கிறார், அனனியா, நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றையா? அது நீ விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையது தான், நீ வித்த பின்னும் அது உன்னுடையது தான். ஆனால் பரிசுத்த ஆவியான இடத்துல பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? உடனே செத்துவிட்டான். அவனுடைய மனைவி இதை அறியாம வாரா, அவளிடத்துல கேட்கிறார், நீ உன் புருஷன் கூட ஒருமனப்பட்டது என்ன? கள்ளத்தனத்தில் புருஷன் கூட ஒருமனப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அடி விழுவோம். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வர மாட்டேங்குது? கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவளும் மரித்தாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 2 அடக்க ஆராதனை, பாஸ்டர் போகலை, வாலிபர்கள் தூக்கி கொண்டு போய் அமுக்கிட்டாங்க. சாபத்தில் மரிக்கிறவங்க எப்படி நல்லடக்கம் செய்யப்படுவாங்க? நீ கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறது பெருசல்ல, ஆனால் உன்னுடைய கொடுத்தலின் மூலமாக தேவனுக்கு முன்னாடி நீ உண்மை உள்ள மகளாக மாறணும். பொய் உண்மையாகணும், உண்மை ஆசீர்வாதமாகணும். அதனால தான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். மல்கியா 3:8 வாசிங்களேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எடுத்து வச்சுங்க தம்பிகளா, எடுத்து வச்சுங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். என்னை ஏமாத்துறீங்க. நிறைய சம்பாதிக்கிற, ஆனா நீ என்னை ஏமாத்துற. நிறைய சம்பாதிக்கிற பிரதர், உங்களை பார்த்தா சொல்றாரு, உண்மையிலிருந்து பொய்க்கு மாறி சாபத்துக்குள்ள போயிடாதீங்க. உண்மை உள்ளவங்க இன்னும் உண்மை உள்ளவங்களா மாறி பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள வாங்க. தசம பாகத்தினாலையும் காணிக்கையினாலையும் தேவனை வஞ்சிக்காதீங்க. உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றாற் போல நீ ஆண்டவருக்கு கொடு. நீ நிறைய சம்பாதிச்சுட்டு ஆண்டவருக்கு கொடுக்காம இருக்காத. ஆண்டவரை உன்னுடைய தசம பாகத்தினால காணிக்கையினால வஞ்சிக்காத. ஆண்டவருக்கு முன்னாடி உன் காணிக்கையின் மூலமா நீ உண்மையுள்ள மகனாகவும் மாறலாம், நீ பொய்யனாகவும் மாறலாம். இந்த அனனியா சபீரால்
உண்மை இல்லாதவங்களா பொய்யுள்ளவங்களா மாறிட்டாங்க. ஆனால் நிறையா மக்கள் உண்மை உள்ளவங்களா மாறினாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, சபையில் நிலைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த அனனியா சபீரால் ஒரு அடையாளமாக மாறிட்டாங்க, சபிக்கப்பட்டு ஒரு அடையாளமாக மாறிட்டாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய உண்மையை நீ காண்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்குறாரு. நீ உண்மைக்கு மாறி ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசி. கைத்தட்டி வராதுங்க, நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆனால் நான் என் ஆவியில் உணர்றேங்க, நம்ம சபையில் நிறைய பேரிடத்துல உண்மை இல்லை, பொருளாதாரத்தில் உண்மை இல்லை. நீ நிறைய சம்பாதிக்கிற, ஆனால் கர்த்தருக்கு கொஞ்சோண்டு கொடுக்குற, நீ வஞ்சிக்கிற, நீ ஏமாத்துற. ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது பொய்யை பார்க்கிறார். உன் இருதயத்தில் பிசாசு உன் இருதயத்துக்குள்ள பொய்யை விதைச்சு உன்னை ஆண்டவருக்கு முன்னாடி பொய்யை பிரதிபலிக்க வைக்கிறான். நீ ஆண்டவருக்கு கொடுத்து உன்னுடைய உண்மையை வெளிப்படுத்து. மென்மேல் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பாயே. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன்னா உன்னை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியா வைப்பாரு. ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை தான், ஏகசுதன், நேசுகுமாரன். ஆனா மோரியா மலையில எனக்கு கொண்டு வந்து பலி கொடுன்னு கேட்டபோது, அந்த குழந்தைய ஆண்டவருக்காக பலி கொடுக்க துணிந்த போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாரு? உன்னுடைய பிள்ளையான் என்று பாராமல், ஒரே குமாரன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னாரா? உன் உண்மை பெருக 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 உன் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருகும். நல்ல தலைக்கு மேல கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உண்மை பெருக பெருகத்தாங்க ஆசீர்வாதம் பெருகும். நீ உன் வருமானத்தில், உன் பணத்தில் உண்மையாரு. நீ தேவனை அநீதி உள்ளவரா நினைக்காத. உன் இதயத்தில் மிஸ்டேக் இருக்குது. நான் சொல்லுதேன், பக்கத்தில் கூட சொல்லுங்களேன். உன் இதயத்தில் தேவனை குறித்து அநீதி உள்ளவர், அவருக்கு கொடுக்கிறது விருதா, அவருக்கு கொடுக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா? அதனால தான் நீ கொடுக்க மாட்டேங்கிற. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்தில் அப்படி இல்லை. ஆபிரகாமின் இருதயத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒன்றே ஒன்று தான். ஆனால் கர்த்தருக்கு கொடுத்தா அவர் எப்படி நினச்சாராம்? என் பிள்ளையை நான் பழி கொடுத்தாலும், என் பிள்ளையை 2 துண்டாக வெட்டினாலும் அதை ஒட்ட வச்சு உயிரோடு எழுப்பி கொடுப்பார்னு விசுவாசிச்சாராம். அதாங்க உண்மை, அதாங்க உண்மை. நான் சொல்கிற வார்த்தை நிறைய பேருக்குள்ள போக மாட்டேங்குது. தேவனிடத்தில் மிஸ்டேக் இல்லை. ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல, பெற்றுக்கொள்றதில்ல. உங்கள் உள்ளத்தில் தான் மிஸ்டேக் இருக்குது. அதாவது உன்னுடைய வருமானத்துக்கு ஏற்றாற் போல நீ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது உன் இருதயத்தை பார்ப்பார், அதில் உண்மையை பார்ப்பார், உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே அழைச்சிருவார். ஆனால் நீ நிறைய சம்பாதிக்கிற, மற்றதுக்கெல்லாம் இறக்கிற, ஆனால் சர்ச்சில் மாத்திரம் வேஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சி 10 ரூபா 20 ரூபா கொண்டு வந்து உள்ளே திணிச்சிட்டு போயிடுறேன். ஆசீர்வாதம் வராது. உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவனை அழைக்க முடியாது. உன் வியாபாரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உன் வேலை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உன் வாகனம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? உன்ட்ட நிறைய வருமானம் வருது, ஆனால் இத்தனைக்கான மட்டும் பாஸ்டர் ஏதாவது நினச்சிக்க வராருன்னு நீ தசமம் வாங்க கொடுக்க. நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய எல்லாத்துலேயும் போயிருமே. செலவு உங்களுக்கு வருதா? ஆஸ்பத்திரி செலவு வருதா?
உங்களுடைய காரியத்தில் செலவு அதிகம் வருதா, நீ கொடுத்தது சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா சாரிபாத் விதவனுடைய வீட்டில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம், பானையில் மா குறைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை. அதுதான் ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் செலவும் குறைவும் இல்லாமல் இருந்தாலே ஆசீர்வாதம் நிறையா இருக்குன்னு அர்த்தம். கைத்தட்டு வராது. உன் பிள்ளைய நம்புற, நீ ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிற. என்ன, உன் பிள்ளைக்கு எவ்வளோ லோன் வாங்கி எத்தனை கடன் வாங்கி படிக்க வைக்கிற. என் பிள்ளை நாளைக்கு நல்ல வேலையிலேருந்து எனக்கு சோறு போடுவாங்க. நம்புறியா இல்லையா? ஆனால் ஏசுனாரை நீ நம்புறியா? பக்கத்தில் பார்த்துக்கணுங்களேன், ஏசுனாரை நம்புறீங்களா? 1000 ரூபாய்க்கு வேலை செய்கிற, 10 ரூபாய் கொண்டு வந்து திணிக்கிற, காணிக்கப்பட்டிக்கல. மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குதா? எத்தனை அனனியாக்கள், எத்தனை சப்பீராக்கள். பிரதர், அனனியாக்கள், சிஸ்டர் சப்பீராக்கள். ஆசீர்வாதம் வராது, சாபந்தான் வரும். ஆண்டவனை பார்த்து சொல்கிறார், நீ கொடுக்கறதுல ஓ உண்மை தேவனிடத்தில் பரலோகத்தில் பிரதிபலிக்கணும். நான் சொல்லுது புரியுதா? நான் சொல்லுது புரியுதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? பரலோகத்தில் உங்களுடைய உண்மை கூப்பிடணும், ஆண்டவரை என்ன ஆசீர்வதியும், இந்த வியாபாரத்தை ஆசீர்வதியும். உங்கள் வியாபாரம், உங்களுடைய வேலை பரலோகத்தில் போய் தேவனை கூப்பிடணும். அந்த உண்மை போய் கூப்பிடணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தியாகம், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய உழைப்பு இருக்கணும். அனனியாக்கள் சபைக்கு வேண்டாம், சபையில் இருக்க முடியாது, ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்க முடியாது. ஆபிரகாமுக்கள் தான் ஆசீர்வாதத்திற்கு தேவை, சபைகளுக்கு தேவை. அல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமே, எதுக்காக துதிக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் காசு கொடுத்தா கூட துதிக்க மாட்டாங்க போல். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், காசு கொடுத்தாவது துதிப்பியாப்பா? தம்பி, காசு கொடுத்தாவது துதிப்பியா? இந்த கட்சிக்காரங்க தலைவர் வந்துட்டாருன்னா கூட்டத்தை காமிக்கிறதுக்காக 100 ரூபா 500 ரூபா கொடுத்து, பிரியாணி பொட்டெலாம் கொடுத்து, கோட்டரை கொடுத்து அங்கே கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி காசு கொடுத்தாவது துதிப்பியா? பக்கத்தில் கேளுங்களேன், காசு கொடுத்தாவது துதிப்பியா? உங்களுக்கெல்லாம் காசு தேவையில்லை, ஒரு சாக்லேட் கொடுத்தா போதும் பாஸ்டர். இந்த துதிக்கிறது எதுக்கு தெரியுமாங்க? நீங்கள் உலகத்தில் வேறு யாரை குறித்தாவது ஒரு துதி சொல்லுங்களேன், ஒரு அரசியல் தலைவரையோ ஒரு சினிமா நடிகரையோ சொல்லுங்களேன், அது பொய். அது பொய். ஒரு திரைப்பட நடிகரை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. அவருக்கு முடியே இருக்காது. ஒரு நாள் அப்படித்தான் சங்கரங்களுக்கு ஒரு முறை நடந்து போய் கொண்டிருந்தேன். ஒரு இடத்துல ஒரு தலைவருடைய போட்டோ இருந்தது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என் ஆண்டவனே அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் அந்த போட்டோவை பார்த்தேன், ஆனால் தலையில் அவருக்கு முடியல. நான் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டேன், தன் முடியையே காப்பாற்ற முடியாதவன் இவன் ஆண்டவனா? சொல்லுங்களேன். வேற மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் ஆண்டவனே நீ எப்படி சொல்ல? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஆண்டவர் குறித்து ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது. ஆண்டவர் குறித்து ஒரு துதி சொல்ல தெரியாது. எவ்வளவு ஃபயராக இருக்காங்க பாருங்களேன். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், ராணி சிஸ்டர் சொல்லுங்களேன், ஆண்டவர் குறித்து ஒரு துதி. சாத்தான மிதி. சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஆண்டவர் குறித்து ஒரு துதி. 6 மணி நேரம் ஆலோசனை பண்ணி சொல்லுங்களேன். யாராவது சொல்லுங்களேன் ஆண்டவர் குறித்து. தம்பி பயசுத்த அதை கூட வீரமாக சொல்ல மாட்டேங்கிறான். கட்சி கூட்டத்தில் போய் பாரு, வாழ்க வாழ்கம்மா, சாக போகிறவனே வாழ்க வாழ்கம்மா. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்தர்னு சொல்லக்கூட வீரம் இல்லை பாருங்களேன், வீரம் இல்லை பாருங்களேன். நீங்கள் ஆண்டவரை ஒன்று சொல்லி துதிக்கிறீங்கன்னா உண்மையை சொல்கிறீங்க, நீங்கள் உண்மை உள்ளவங்களாக மாறுறீங்க. நீங்க பொய்ய பாடல, பொய்ய பேசல, பொய்ய உயர்த்தல. ஒரு மனுஷனையோ ஒரு விக்கிரகத்தையோ வேற ஏதாவது ஒன்று, ஒரு இயற்கையோ ஒரு பாவத்தையோ நீங்க வர்ணிச்சீங்கன்னா அது பொய். ஆனால் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் துதிக்கு பாத்திரர். அவர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா அவர் நல்லவர் தான். அவர் உண்மை உள்ளவர்னு சொன்னீங்கன்னா அவர் உண்மை உள்ளவர் தான். அவர் பரிசுத்தர்னு சொன்னீங்கன்னா அவர் பரிசுத்தர் தான். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம்
நீ ஆண்டவரை துதிக்க விடாமல் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ பொய்யனாவே இரு. வேற கட்சி தலைவர், செத்து போன தலைவர், அவங்கள குறித்தெல்லாம் வீரம் வந்துடும், கொடி பறக்கும், பணியன் முன்னாடி பணியன் பின்னாடி பணியன் அப்படியே பறைசாற்றுவாங்க. நீ என்னைக்கு பொய் வேண்டிதானே? ஏங்க, கர்த்தரை துதிக்கிறவன் தாங்க உண்மையை பேசுறான். அவன் மட்டும்தாங்க உண்மை உள்ளவனா மாற முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். யாத்திராகமம் 20:24 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களா அந்த வசனத்தை. யாத்திராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் நாடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாக நகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். கர்த்தர் சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலையும் உன்னிடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன். நான் சொல்றதை கவனிங்களேன், நல்லா நிமிர்ந்து பாருங்களேன், நல்லா நிமிர்ந்து பாருங்களேன். உங்கள் வாயிலிருந்து உண்மையை சொல்கிறீங்க. நல்லவரை, வல்லவரை, பரிசுத்தரை, அற்புதரைன்னு சொல்கிறீங்க. இந்த ஸ்தலத்தில் இருந்து ஆண்டவரை துதிக்கிறீங்க. அங்கே தேவன் வர்றாரு. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து, அப்படின்னா உண்மை உள்ள தேவன் உங்களுக்குள்ள வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கைத்தட்டு வராதுங்க. நான் சொல்றது புரிஞ்சிருந்தா கைத்தட்டு வரும். அதனால பிரதர், வேலை இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கலங்க. உங்களுக்கு வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, சும்மா வந்து உட்காந்துருக்குறோமா? நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம போடுகிற அஸ்திபாரம் தாங்க இந்த ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் தேவை. உங்களுக்கு உண்மை உள்ள தேவனின் ஆசீர்வாதம் தேவை. ஆமென். ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ளே உட்காந்து சினிமா பாட்டை போடாத, டிவியில் சீரியலை போடாத. அது பொய் தானே. டிஷும்பான். ஒரு 100 பேர் போய் சாவான். அடுத்த படத்தில் அவன் ஸ்டைலாக நடந்து வருவான். என்னப்பா போன படத்தில் செத்தான்? பொய் சாவு. ஆனால் அதுதான் அவங்களுக்கு மெய். இங்கே உட்காந்துருக்க மாட்டான். அடிச்சு. அதுவும் முடிக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வரும், இவர் வண்டியில் போவார், அப்படியே பக்கத்தில் முன்னா முடிச்சிருவான். முடியும், தொடரும். இங்கே ஹார்ட் அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும். ஐயோ வண்டி மோதலையோ அப்படின்னு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் பாதி தாளிச்சிக்கிட்டு இருக்கிறத போட்டுட்டு முடிஞ்சு போய் பார்த்தா அதை போடவே மாட்டான். இதான சீரியலு? உங்களை சீரியஸ் ஆக்குது தான் சீரியல். அதெல்லாம் பார்க்காதீங்க. போய் இயேசுவை துதிங்க. 2 பாட்டு பாடுங்க. குடும்பமாக உட்காந்து 2 பாட்டு பாடுங்க. ஆண்டவரை பாடுங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலையும் இயேசுவாவுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். நல்லா கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. அதாவது சின்ன பிள்ளைகள்லாம், வாலிப பிள்ளைகள்லாம் செல்லில் கிடக்குறாங்க. மக்களெல்லாம் சீரியலில் கிடக்குறாங்க. பெரிய ஆட்கள்லாம் சினிமாவில் கிடக்குறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா ரசிகர்கள். இங்கே யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டீபன் பிரதர், இங்கே யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சிவகாசிக்கு பெயிண்ட் அடிக்க போகிற மட்டும் எங்கே போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரில. அலையிலையோ சொல்லுவோமா? சும்மா சொல்கிறேன். நீங்களாம் நல்ல சகோதரர்கள். ஆனால் ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறார், எதுக்கும் அடிமைப்படாதீங்க. பொய்யை வாயில் பேசாதீங்க. பொய் செய்தியை சொல்லாதீங்க. பொய்யை மகிமைப்படுத்தாதீங்க. ஏசப்பா நல்லவர், வல்லவர், அற்புதர்னு பாடிக்கிட்டே இருங்க. எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்குது. அதனால் எங்கனாலும் ஆண்டவரை தூச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு தான் ஆண்டவர் என்னை பிறக்க வச்சிருக்கிறாரு. ஆமாம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உண்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை அழைக்கும், பொய் சாபத்திற்குள்ளே அழைக்கும். நாம் சாபத்திற்குள்ளே வேண்டாம். சாபத்தில் இருந்தாலும் நாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்லணும். ஆசீர்வாதத்தில் இருந்தாலும் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும்.
உண்மையாக இருக்க வேண்டும். சத்தியத்தை கைக்கொள்கிறதின் மூலமாக, அடுத்து தேவனுடைய நம்பிக்கைக்குள்ளே நம்மளை கொண்டு செலுத்துகிறதின் மூலமாக, கொடுக்கிறதின் மூலமாக, கடைசியாக சொல்லப்பட்டது தேவனை துதிக்கிறதின் மூலமாக. எல்லாம் முழங்கால் படியிடுவோமா? எத்தனை பேர் உண்மையாக மாற போறீங்க? இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களிடத்துல பேசினாரா? கையை உயர்த்தி காமிங்களேன். வசனத்தின் மூலமா தேவன் உன்கிட்ட பேசினாரா? வாலிபனே உன்கிட்ட பேசினாரா? கர்த்தர் பேசினாரா? ரெண்டு கையை உயர்த்தி எந்த காரியத்துல பேசினாலும் அர்ப்பணம் செய்யும். ஒருவேளை என்கிட்ட ஆண்டவர் பேசல, ஆனாலும் ஆசீர்வாதத்தை விரும்புற இந்த சத்தியத்துக்கு நான் அர்ப்பணம் செய்யறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை உண்மை உள்ளவனை ஆக்குங்க ஏசப்பா அப்படி சொல்லு. பின்னாடி இருக்கிற சகோதரி உன் தலைமையில கை வச்சுக்கோ. நீ செய்யற வேலையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட போறாரு. நீ செய்யற வியாபாரத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறாரு. உன் சந்ததியின் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறாரு. நீ விதைக்கிறீல அதுல 100 மடங்கு வர போகிறது. எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகுது. கையை தலைமையில வச்சு ஜீசஸ், நான் உனக்கு உண்மையா இருப்பேன் ஏசப்பான்னு சொல்லு. சத்தியத்துல உண்மையா இருப்பேன் ஏசப்பா, கொடுக்கிறதுல உண்மையா இருப்பேன் ஏசப்பா. இனிமே என் வாயிலிருந்து விக்கிரகங்களை புகழ மாட்டேன், பொய்ய புகழ மாட்டேன், சினிமாவை புகழ மாட்டேன். என்னுடைய ஆத்ம நேச உண்மையுள்ள தேவனை தான் புகழுவேன். நல்ல கை தட்டி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நல்ல ரெண்டு கையை தட்டி, ரெண்டு கையை தட்டி, ரெண்டு கையை தட்டி. நிறைய பேர் மேல blessing வருது, blessing வருது, blessing. இயேசு இயேசு வராரு, இயேசு வராரு. பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசு வராரு. ஓ மகள் மேல இயேசு வராரு, ஓ மகன் மேல இயேசு வராரு, ஓ வியாபாரத்தின் மேல இயேசு வராரு, ஓ பிள்ளைகள் மேல இயேசு வராரு, ஓ சரீரத்துக்குள்ள இயேசு வராரு, ஓ ஆலயத்துக்குள்ள இயேசு வராரு. சாபம் வெளியேறுகிறது, மரணம் வெளியேறுகிறது. நன்றி இயேசுப்பா, கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. அழைத்து கொண்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பமா ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே செல்லட்டும் ஐயா. சாபத்துக்குள்ள வேண்டாம் ஐயா. சாபத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ளே அள்ளி கொண்டு வாங்கப்பா. நிலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு